சிஎஸ்ஆர் நிதியில் பொது பொலிவுடன் மூலச்சேரி ஏரி பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு ஒப்படைப்பு. நம்ம மக்களுக்கு ஒன்னே ஒன்னு சொல்றேன், இந்த விஜய் உங்க விஜய், உங்களுக்கான விஜய், உங்களுக்காக மட்டுமே இருக்கிற விஜய். உங்க கூட நிக்க, உங்களுக்காக நிக்க, உண்மையா நிக்க, உணர்வோட நிக்க, உறுதியா நிக்க, உங்க கூட பேச, உங்களுக்காக பேச, உண்மையா பேச, உணர்வோட பேச, உறுதியா பேச, உங்களுக்காக சேவை செய்ய உங்க விஜய் நான் வர. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராப்பாக்கம் ஊராட்சிக்கு உட்பட்ட மூலச்சேரி கிராமத்தில் உள்ள மூலச்சேரி ஏரி சிஎஸ்ஆர் நிதியின் மூலம் புனரமைக்கப்பட்டு பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு ஒப்படைக்கப்பட்டது. சோழமண்டலம் இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் ஃபைனான்ஸ் கம்பெனி லிமிடெட் நிறுவனத்தின் சிஎஸ்ஆர் நிதியுடன் எக்ஸ்னோரா இன்டர்நேஷனல் ஃபவுண்டேஷன் சார்பில் மேற்கொள்ளப்பட்ட பணிகளின் ஒப்படைப்பு விழா செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் எஸ் மாலதிகளன் தலைமையில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் தாம்பரம் தொகுதி எம்எல்ஏ கில்லி சரத்குமார் கலந்து கொண்டு திட்டத்தின் முக்கியத்துவத்தை எடுத்துரைத்தார். சுமார் 13.7 ஏக்கர் பரப்பளவு கொண்ட ஏரியில் தூர்வாறுதல், ஆழப்படுத்துதல், கரைகளை பலப்படுத்துதல் உள்ளிட்ட பணிகள் மேற்கொள்ளப்பட்டன. இதன் மூலம் ஏரியின் நீர்த்தேக்க திறன் 6900 கிலோ லிட்டர் அளவிற்கு அதிகரித்துள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். இந்த புனரமைப்பு திட்டம் நிலத்தடி நீர்மட்ட உயர்வு, நீர்வள பாதுகாப்பு மற்றும் சுற்றுச்சூழல் நிலைத்தன்மைக்கு முக்கிய பங்காற்றும் என கூறப்பட்டது. செய்தியாளர் ரமேஷ். 10 ஏக்கர் எனக்கு நல்லா பண்ணணும்ன்றது என்னோட ஆசை. அது அவசியம் பண்ணா நாங்க அதுக்கு ரெடி. நம்மளோட குடிநீர் வெளியே போய் ஏரியில கலக்கிற மாதிரி தான் பிளான் பண்றோம். நீங்க அதை அதெல்லாம் கொஞ்சம் பண்ணி கொடுங்க சார். சரி சார். ஏரி விஷயம் சிஎஸ்ஆர் மூலமா தான் பண்றோம். ஜாயின் பண்ணி பண்ணலாம் சார். இப்போ ஒரு 15 ஏக்கர் ஒரு இந்த இடம், இந்த இது கரை கிடையாது, அந்த பக்கம் பண்டு இருந்தது. இதெல்லாம் செக்ஷன் பண்ணி ஃபுல்லா இதை பண்டை ஃபார்ம் பண்ணி, அதே மாதிரி இப்போ உங்கள்கிட்ட கம்ப்ளைண்ட் சொல்லியிருந்தாங்களா தண்ணி வந்துடும். இது ஏன்னா பண்டே கிடையாது, இதெல்லாம் கிரியேட் பண்ணிட்டோம். அவங்க என்ன கேட்டிருக்கிறாங்கன்னா, அடுத்தது இந்த சர்ப்ளஸ் தண்ணி கரெக்டா மழை அதிகமாயிடுச்சுன்னா வெளியில போற சேனல்லாம் சரியா இருக்கான்னு மட்டும் கேட்கணும்னு சொன்னாங்க. அது ஏஐட்ட பேசியிருக்கோம், அதை மட்டும் செக் பண்ணிட்டு வாங்க. ஐயா அப்படியே எல்லாருமே நெல்லுங்க. இதுல தம்பி வாங்க அப்படியே. அப்படியே அங்க ஒண்ணு சார். அப்படியே எல்லாருமே உள்ள வந்துட்டா சார். காரணமாக கொஞ்சம் தாமதமா நம்மளோட இணைந்து இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அவரோட சிறப்பு என்னன்னா, நம்ம சொல்லக்கூடிய செய்திகளை உள்வாங்குறார். என்னென்ன மாதிரி வேலை செய்யணும், இல்ல என்னென்ன நம்ம செஞ்சிருக்கோம் அப்படிங்கறதையும், நமக்கு இன்னும் என்னெல்லாம் செய்ய வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிறத சொல்லும் போது கேட்கிற ஒரு நல்ல மனநிலையிலும் இருக்கிறார். எனவே அதுவும் ஒரு இளைஞர் நம்ம சட்டமன்ற உறுப்பினராக வந்திருக்கிறார். நல்ல கரவொலியோடு அவரை இந்த இடத்தில் வரவேற்பதில் பெருமை கொள்வோம். நாம் அனைவருமாக இணைந்து ஒரு பெரிய சமூக மாற்றத்தை முன்னெடுக்க முடியும். அவர் உடனே ஆட்சியரை பார்த்த உடனடியா கேள்வி பட்டாவேன்னா அது மாதிரி அவருடைய வேண்டுகோள்களை உடனடியா கோரிக்கைகளை அவர் வச்சுட்டாரு. எனவே நல்ல மாற்றங்களில் நாம் எல்லா நேரங்களிலும் இணைந்து நிற்போம் என்கிற ஒரு உறுதியை சொல்லி இருக்கிற அவரை வரவேற்று ஒரு சில வார்த்தைகள். அனைவருக்கும் வணக்கம். நம்ம டிவிக்கே பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மக்களுக்கான சர்வீஸ் தான் நம்மளோட சர்வீஸ் மோட்டிவ் மட்டும்தான், மற்றபடி எந்த ஒரு நோக்கமும் கிடையாது. அந்த அடிப்படையில இன்னைக்கு நம்ம மதுரைப்பாக்கத்துல இருக்க இந்த மாதிரியான ஒரு ஏரிக்கான ஒரு விஷயங்கள் என்ஜிஓ சார்பாக இன்னைக்கு அவங்க பண்றாங்க. லைக் இவங்க எக்ஸ்னோரா அப்படின்ற ஒரு என்ஜிஓ சார்பாக இணைஞ்சு, சோழமண்டலா அவங்களும் இணைஞ்சு இன்னைக்கு நம்மளுக்கான ஒரு தாம்பரம் பகுதி மக்களுக்கு இந்த மாதிரியான ஒரு நல்ல விஷயம் செஞ்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்க 2 பேருக்கும் ஒரு மிகப்பெரிய தேங்க்ஸ். தேங்க்யூ ஸோ மச். கலங்கள் தண்ணி போறதுக்கு வழியில கட்டிட்டாங்க. தண்ணி கலந்து போனோம், மதுவும் கட்டிட்டாங்க. அது நம்ம பேசலாம். அது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்களுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். இது போல இதுக்கப்புறம் நம்மளும் சேர்ந்து, வெறும் ஒரு கட்சி இருக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் மக்களோட சப்போர்ட்டும் இந்த நேரத்தில் நம்மளுக்கு இந்த மாதிரியான ஒரு என்ஜிஓஸ், இந்த மாதிரி ஃபினான்ஸ் சப்போர்ட்டும் நம்மளுக்கு தேவைன்றதையும் நம்ம சொல்லிக்கிறோம். கவர்மெண்ட் நம்மளுக்கு என்ன பண்றாங்களோ அது கட்டாயம் நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தலைமையில அதை பண்ணுவாங்க. நம்ம சுற்றுச்சூழலை நம்ம தான் பாதுகாக்கணும். நம்ம ஊருக்கான விஷயம் நம்மளுக்கு வேணும்னா நம்ம தான் அதை பாதுகாக்கணும், அதை நம்ம தான் பராமரிக்கணும். நான் தாம்பரம் பகுதியில ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் நம்ம சொன்ன விஷயமே, அடிப்படை வசதிகள் கொண்ட கிளீன் தாம்பரம், கரப்ஷன் இல்லாத ஒரு கிளீன் தாம்பரம் மற்றும் கல்வியும்
மருத்துவமும் மேம்படுற ஒரு கிளீன் தாம்பரம், அது மட்டும் இல்லாமல் ஒரு சஸ்டைனபிள் கிரீன் தாம்பரமும் உருவாக்கணும்ன்றதுதான் என்னோட நோக்கம். ஸோ கட்டாயம் அது மாதிரியான ஒரு கிரீன் தாம்பரத்தை நம்ம உருவாக்க வேண்டும். அதற்கு உங்களுடைய அத்தனை பேருடைய ஒத்துழைப்பும் சப்போர்ட்டும் எனக்கு வேண்டும் என்பதை கூறிக்கொண்டு நன்றியை நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். இப்ப இந்த இடத்துல முக்கியமான சிறப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாடு முழுவதும் இதுல ரெப்ரசன்டேஷன் இருக்காங்க. பிரதான் அப்படிங்கிற என்ஜிஓ அவங்க வந்து தமிழ்நாடுல இந்தியா முழுவதும் ஒரு வேலை செய்யற அமைப்பு. அது குறிப்பா நீர்நிலைகள் எல்லாம் 3 நாள் ஒரு பயிற்சி வகுப்பு நடக்குது. அண்ணா யூனிவர்சிட்டி, WRD டிபார்ட்மெண்ட், வாட்டர் ரிசோர்ஸ் டிபார்ட்மெண்ட் அவர்களோட இணைந்து தமிழ்நாட்டின் இப்ப இதுல இருக்கிறவங்க எல்லாம் பெரிய பெரிய அளவில் நீர்நிலைகளில் வேலை செய்ய. இப்ப இந்த கொரட்டூர்னு எடுத்தீங்கன்னா சேகரன் அவர்கள் ஒரு நீர்நிலையில அவர் வந்து கிரீன் ட்ரிபியூனல் வரையும் வழக்கு நடத்திட்டு இருக்கிறார். அது மாதிரியான ஆட்கள் இப்ப உங்கள்கிட்ட பேசிட்டு இருந்தாரு இவர் தம்பி தர்மபுரியில இருந்து வந்திருக்கிறாரு. இது மாதிரி நிறைய நீர் ஆர்வலர்கள், செயல்பாட்டாளர்கள். இப்ப இன்னும் சொன்னா பிரதான் செய்யற வேலை அந்த டீம், பிரதான் டீம் அப்படியே ஒரு நிமிடம் எழுந்து நிற்கலாம். இந்த டீம் பாத்தீங்கன்னா நான் ரொம்ப ஆச்சரியமா ஒரு கொண்டாடுற அணி. இப்ப வந்து தமிழ்நாட்டில் வந்து விவசாய நிலப்பரப்பு குறைகிறது அப்படிங்கிற அடிப்படையில அவர்களுக்கு வந்து விவசாயத்தை மீட்டெடுக்கணும்னு அவங்க ஒரு சிறு பங்களிப்பு கொடுத்தா இவங்க அந்த நிலத்தை சீர் செய்து மிக அழகா நேர்த்தியா பண்ணி கொடுக்குறாங்க. அவர்களுக்கு நாம் கரவொலியோடு இந்த இடத்தில் நன்றியை பதிவு செய்வோம். மாதிரி பிற பகுதிகளில் இருந்து இப்ப நன்மங்கலம் காடு சொன்னாங்க பாருங்க. நன்மங்கலம் ஏரி ஒரு முக்கியமான ஏரி. நன்மங்கலம் காடு வந்து ஒரு யூனிக்கான காடு. உலகத்திலே வேற எங்க இல்லாத பறவைகள் எல்லாம் அந்த நன்மங்கலம் ஃபாரஸ்ட்ல இருக்கு. அதை வந்து மக்கள் வந்து போற இடமா ஒரு மாற்றணும்னு ரொம்ப நாளா ஒரு வேண்டுகோள் வைக்கிறோம். நம்ம இது மாதிரி CSR இணைக்க முடியும். நான் ஏன்னா லண்டன்ல அது மாதிரி ஒரு இடம் பார்த்திருக்கேன். எப்பிங் ஃபாரஸ்ட்னு லண்டனோட சிட்டி உள்ள இருக்கு. அதுவும் இதே 800 ஏக்கர் தான். ஆனா இதுவும் 800 ஏக்கர். ஆனா இங்க மக்கள் இல்லை. அதை நம்ம இணைக்க வேண்டும். இது மாதிரி பல நல்ல பணிகளில் உங்களோடு இணைந்து செயல்பட நாங்கள் அனைவரும் தயாராக இருக்கிறோம் என்பதை சொல்லி வந்து கலந்து கொண்ட உங்களுக்கு எங்கள் அனைவரின் சார்பாக நன்றியை பதிவு செய்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். மிஸ்டர் ஸ்ரீனிவாசன் பிரதான் அவர் வந்து வாட்டர் வந்து அவரோட அறிவு களஞ்சியம் சொல்லலாம். நீங்க வந்து தயவு செஞ்சு அவரை வந்து WRD மினிஸ்டரோட கொஞ்சம் அட்டாச் பண்ணிடுங்க. ஏன்னா நான் இந்த 2 days இந்த ப்ரோக்ராம் நான் அட்டென்ட் பண்ணினேன். அப்படி ஒரு இன்ஃபர்மேஷன் அவரை WRD மினிஸ்டரோட அட்டாச் பண்ணிடுங்க. He will give you all the support. அதே மாதிரி எங்க கல்வி தாம்பரம் பகுதியில கிட்டத்தட்ட 10 ஏரிகள் இருக்குது. எல்லாருக்கும் வெளியூர் தெரியும் வெளியூர் தெரியும். ஏன்னா அது ஒரு நல்ல ஒரு செக்ஷன்ல ஒரு நல்ல ஒரு அட்மாஸ்பியர் இருக்கிற இடத்துல அது நல்லபடியா நல்லாதான் இருக்கு. நல்லா உருவாக்கிட்டாங்க. சின்ன சின்ன துறைகள் தான் இருக்கு. அதையும் நம்ம சரி செஞ்சிருவோம். அந்த மாதிரி சுற்றுலாப்பக்கம்ன்ற ஒரு ஏரி சொல்ற மாதிரி தாம்பரத்தில் இருக்க அனைத்து ஏரியும் நல்லா பராமரிக்கப்பட்டு நல்ல முறையில ரெடி பண்ணணும்ன்றதுதான் எங்களோட நோக்கமும் கூட. உங்களோட சப்போர்ட் எல்லாமே வேணும். நீங்க என்ன வந்து பண்ணணும்னு சொல்றீங்களோ கட்டாயம் உங்களோட அத்தனை ஒத்துழைப்பும் கொடுத்து நம்ம அந்த ஏரிகளை தூர்வாரப்பட்டு சுத்தம் செய்யப்பட்டு நல்ல முறையில நம்மளுக்கு ஃபியூச்சர் ஜெனரேஷனுக்கு வேண்டிய அத்தனையும் அந்த 10 ஏரிகள் மூலியமா நான் செஞ்சு தரணும்ன்றதுதான் என்னோட கனவும் கூட. நாளைக்கு நம்ம தலைமுறைகள் வெளியே போய் தண்ணிக்காக கையெழுத்திடக்கூடாது. நம்ம தாம்பரம் பகுதியே ஒரு ஏரிகள் அதிகமா இருக்கக்கூடிய நீர்நிலை பகுதி தான். அப்படின்னு இருக்கும்போது எனக்கு அந்த நீர்நிலைகள் பாதிக்காத அளவுக்கு இந்த தாம்பரங்களை பண்ணி கொடுக்கணும்ன்றது என்னோட ஆசை. உங்களோட சப்போர்ட், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் என்ஜிஓ ஸ்டாஃபா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் கூப்பிடுவாங்க. நம்ம கட்டாயம் நல்ல முறையில பண்ணலாம். என்னோட முழு ஒத்துழைப்பும் உங்களுக்கு இருக்கும்ன்றது நேரத்தில் தெரிவிக்கிறேன் சார். ஒன்ஸ் அகைன் தேங்க்யூ சார். எப்பனாலும் என் நம்பர் வாங்கிக்கோங்க. கூட இருக்கிறவங்க நம்பர் கொடுக்குறேன், வாங்கிக்கோங்க. எப்பனாலும் அப்படியே சொல்லிட வேண்டியது. மைக்ல தான் சொல்லணுமா? நன்மங்கலம் டீம் வருகை தந்திருந்த அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த ஒரு தருணத்தை உருவாக்கி கொடுத்த அனைவருக்குமே எங்கள் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்போ சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுத்து நம்மளுக்காக சேவை செய்ய வந்திருக்கிறவரு பதவிக்கு முன்னாடியே பிப்ரவரி 15ஆம் தேதி ஒரு மாபெரும் விழிப்புணர்வு நடத்தும். ஒரு 2000 பேர் கலந்துக்கிட்டாங்க. அதுல தன்னை மக்களோடு மக்களாக அப்படியே தன்னுடைய சேவை மனப்பான்மை நிரூபிச்சிருக்காரு. இப்படி ஒரு ஆள் எங்களுக்கு கிடைச்சு இந்த ஒரு நீர்நிலையெல்லாம் நம்ம மீட்டெடுக்கோன்றதுக்கு எங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அதனால எங்களை வந்து ரொம்ப நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். தேங்க்யூ ஆல். ரொம்ப நன்றி. ஏரியா நான் கொடுத்துட்டேன் சார். போதும் சார். தேங்க்யூ சார். ஆமா சிறப்பு.
நல்லா இருக்கு சார்.